மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா அவரே வாஞ்சித்து கதறுது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் நம்மோடு தான் இருக்கிறாரா என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார் என்றால் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை அறியாதபடி அந்நிய பாஷைகள் பேசிக்கொண்டே இருப்போம். தேவனை துதிக்கிற துதி நாவில் இருக்கும். தேவனுடைய வார்த்தை நம் வாயிலிருந்து புறப்பட்டது. தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி நாம் அந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருப்போம். உணர்வு தேவனை தேடுகிற உணர்வு, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு உணர்வு. நான் தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அன்பானவர்களே, ஆவியான துக்கப்படுவது எதற்காக? உணர்வில்லாதவர்களாய் இருக்கும்போது துக்கப்படுகிறார், தேவனை தேடுகிறார். அதனாலதான் மத்தேயு 7:7 தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள். எப்பொழுது? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். தேட வேண்டும். நம் அதிகாலை வெளிக்கும் போதே அவர் சாயலால் திருப்தியாக வேண்டும். அவர் சாயல் எப்ப வருமாம்? அதிகாலையிலே தேடும்போது. அவருடைய சாயலை பெற்றுக் கொள்வோம். தேவனை தேடுகிற உணர்வு காலையிலேயே நமக்கு வந்துருச்சுன்னா அந்த நாள் முழுவதும் நம்முடைய உணர்வு தேவனை தேடிக்கொண்டே இருக்கும். இரண்டாவதாக, சகலவித அசுத்தங்கள். பாருங்க, என்னென்ன அசுத்தம் இருக்கோ, வெரைட்டி வெரைட்டி, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டர்ட்டினஸ், என்னென்ன அசுத்தம் இருக்கோ அத்தனை ஒன்றுக்கு இடம் கொடுத்தால் எல்லாம் உண்டு. அதனாலதான் இயேசுக்கு சொல்லும் பொழுது, இது சுத்தமாய் இருக்கிறது என்று ஜோடிக்கப்பட்டிருக்கிறது ஆவி, இன்னும் 7 ஆவிகளை கொண்டு வந்து குடியிருக்கும் என்று சொல்கிறார். ஒரு அசுத்தத்துக்கு இடம் கொடுத்தால் மீண்டும் அசுத்தங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். சகலவித அசுத்தத்தையும் எப்படி செய்கிறார்களாம்? ஆவலாய் நடப்புகிறார்கள். நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறோமோ நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வந்து தங்குகிறார். நம்மில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எப்படியெல்லாம் துக்கப்படுத்துகிறோம், கோபப்படுத்துகிறோம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ஆவலாய் நடப்பிக்கிறார்கள் என்று சகல அசுத்தத்தையும் ஆவலாய் நடப்பிக்கிறார்கள். நாம் ஆவலாய் நடப்பிக்க வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய காரியம். தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் ஆவலாய். வேதம் வாசிப்பது ஆவலாய் இருக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு ஆவலாய் இருக்க வேண்டும். அதிகாலமே அவரை தேடுவதற்கு ஆவலாய் இருக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்வதற்கு ஆவலாய் இருக்க வேண்டும். ஊழியம் ஏதாயிலும் விதத்தில் அவருக்கு தொண்டு செய்ய, பணிவிடை செய்ய ஆவலாய் இருக்க வேண்டும். தரித்திரருக்கு கொடுக்க, ஏழைகளுக்கு கொடுக்க, தான தர்மம் செய்ய, சத்துருக்களை சிநேகிக்க, துன்பப்படுவதற்காக ஜெபம் பண்ண ஆவலாய் இருக்க வேண்டும். ஆனால் இங்கு என்ன ஆவல்? சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடக்கும். ஆவியானவர் எவ்வளவாய் துக்கப்படுவார்? அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் நாம் சிறைப்படுத்தப்படாது. எதிரான எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிறைப்படுத்த வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் நாம் சிறைப்படுத்த வேண்டும். எண்ணங்களை அப்புறப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் அந்த உதவியை ஆவியானவரிடத்தில் கேட்டோமானால் செய்வார். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்றால் உதவி செய்யும். இயேசுவின் இரத்தம் இந்த இடத்துல என் சிந்தையை நிரப்பட்டும், என் இதயத்தை நிரப்பட்டும் என்று கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அப்படிப்பட்ட அசுத்தங்கள் உள்ளே வராதபடி நம்மை வேலி அடித்து பாதுகாக்கணும். ஆவியானவர் நமக்கு பலப்படுத்தி அப்படிப்பட்ட அசுத்த செய்கைகள் நடப்பிக்காதபடி அதை ஜெயிக்க உதவி செய்கிறார். இயேசுவின் இரத்தம் உதவி செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்.
நாம் கிறிஸ்துவால் பிறந்தவன், கிறிஸ்துவுக்காக நான் பிறந்தவன், கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்ற நான் பிறந்தவன் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது இந்த அசுத்தங்கள் நமக்குள் வர முடியாது. அவர் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் பரிசுத்த சிந்தையோடு நாம் வாழ வேண்டியது. அது நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, முயற்சியினால் அல்ல. ஏற்கனவே சொல்வது போது தேவனை தேடி அவர் சாயல் நமக்குள் வந்துவிட்டால் அவர் நம்மோடு தங்கி இப்படிப்பட்ட அசுத்தங்கள் வரும்போதெல்லாம் அதை ஜெயிக்க உதவி செய்வார், மேற்கொள்ள உதவி செய்வார். இயேசுவின் ரத்தத்தை இந்த நேரத்தில் தான் நாம் பயன்படுத்தலாம். பரிசுத்த ஆவியானவர் நம் பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படும். சில பலவீனங்கள் வரும்பொழுது ஆவியானவர் உதவி செய்வார். சில அசுத்தங்கள் நம்ம தாக்க வரும்போதே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நமக்கு அந்நிய பாஷைகளை தருவார். அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது ஒரு அக்கினி வேலி நம்மை அடைக்கிறது. ஒரு அக்கிமயமான வல்லமை நம்மை நிரப்புகிறது. எப்படி யோசேப்பு பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவத்துக்கு விலகினான், அசுத்தத்துக்கு விலகினான், தானியேல் தீட்டுப்படாதபடி காத்து கொண்டான். தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் இருந்தபடியா நம்மேலும் பரிசுத்த ஆவியான் நிறைவாய் இருக்கும்போது, அக்கினியின் அபிஷேகம் நம்ம மேல் இருக்கும் பொழுது சகலவித அசுத்தங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக காம விகாரம். இந்த வார்த்தை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. காமம் என்று போல விகாரம், மிக மோசமான ஒரு இச்சை நடப்பிக்குதல் என்று பார்க்க. பிசாசானவன் தேவ பிள்ளைகளை காணர் பண்ணி அவர்களை எந்த அளவுக்கு அசுத்தர்களாக நரகத்துக்குள் கொண்டு போக வேண்டுமோ அந்த அளவுக்கு கடவுள் தங்குற ஆலயமாகிய, தேவன் தங்கும் ஆலயமாகிய நம் சரீரத்தை தீட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு தீட்டுப்படுத்துவான். யாரை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை தான். எபேசியர் நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? ரட்சிக்கப்பட்ட சபையாருக்கு எழுதப்பட்டது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இதை செய்கிறார், துக்கப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே, இரத்தத்தினாலே இதன் மேல் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல சின்ன ஆசையை, சின்ன அசுத்தத்தை நமக்குள்ள அனுமதித்தால் போதும், சகலவித அசுத்தம், அதற்கு மேலாக காம விகாரம் வந்து விடுது. ஊர் உலகத்துல ஆண்டவரை அறியாத எத்தனையோ பாலியல் தவறுகள் நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை அறிந்த பிள்ளைகள் இந்த காரியத்தை செய்யும் பொழுது ஆவியானவர் துக்கப்படுகிறார். நாம் இதற்கு மிகுந்த எச்சரிக்கையா இருக்கிறோம். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தால் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் இதற்கு உதவி செய்வார். இதற்குத்தான் அபிஷேகம், இதற்குத்தான் அந்நிய பாஷை தேவை. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தும்படி ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். நேரங்கள் மணிக்கணக்காய் உட்கார்ந்து அந்நிய பாஷைகளை பேசி பழக வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் இது ஆரம்பத்திலேயே இது உள்ள நுழையாதபடி நாம் பாதுகாக்க ஆண்டவர் நமக்கு அக்கினியானவர் உதவி செய்வார். கவனியுங்கள், நாம் விசுவாசிகள் ஆவதற்கு முன்பு கொண்டிருந்த அந்த பழைய வாழ்க்கையை கலைந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். பழைய விசுவாசிகளாக இருப்பதற்கு முன்பதாக இருந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். வாசிக்கிறேன், எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று பார்க்கிறோம். அதாவது விசுவாசிகள் ஆவதற்கு முன்பதாக இருந்த பழைய மனுஷன் அப்படியானால் பழைய கெட்ட குணங்கள், கெட்ட காரியங்கள் இதெல்லாம் களைந்து போடப்பட வேண்டும், முற்றிலும் களைந்து போடப்பட வேண்டும். புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். வேதத்திலே வேஷமாகவே மனிதன் திரிகிறான் என்று பார்க்க. வேஷமாகவே மனிதன், வேஷம் போடுவதல்ல, உண்மையாகவே புதிய மனுஷனாக தான் இருக்கும். நம் வாழ்க்கையில பாடுகள் சில நேரங்களில் ஆண்டவர் அனுமதிப்பது எதற்காக என்ற வேதத்திலே கொரிந்தியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும்படி பாடுகளும் பத்திரங்களும் சோதனைகளும்
வரும்போதெல்லாம் தேவனை அதிகமாய் நாம் நெருங்க அது உதவியா இருக்கிறது. பாடுகள் வரும்போது ஏன்னு கேட்டு அவரை விட்டு விலகுவதற்காக அல்ல. தாம் விரும்புகிற நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சிட்சித்து திருத்துகிறார். சில நேரம் பாடுகளை அனுமதிக்கும் பொழுது எதற்காக? யோபு பக்தன் சொல்லுகிறான், நான் பொன்னாக விளங்குவேன், சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். நம்ம இன்னும் பரிசுத்தமாக்க, இன்னும் அவர் விரும்புகிற ஒரு சுத்த இருதயம் உள்ள மனசாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழும்படியாகவே, பொன்னாக சுத்த பொன்னாக இருக்கும்படியாகவே பாடு சோதனைகளை அனுமதிக்கிறார். சிங்கக்கவியிலே தானியேல் போடும்போது இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்க்கிறான். சிங்கத்தின் வாய் கட்டப்படுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அக்னி சூளையிலே போடும்போது இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்க்கிறார்கள். தேவனுடைய அக்கினி அவர்கள் மேல் இருந்தபடியினால் உலக அக்கினி அவர்களை சேதப்படுத்த. பவுலும் சீலாவும் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், தொழுவத்திலே மாட்டப்பட்டார்கள், சிறைச்சாலையிலே துன்பத்தை அனுபவிக்கும் போதும் துக்கத்தோடு அல்ல, கர்த்தரை துதித்து பாடினார்கள், ஜெபம் செய்தார்கள். யோசித்து பாருங்க, சோதனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, இதெல்லாம் பரிசுத்தவான்கள் தேவனை நெருங்கின அந்த காரியத்தை பார்க்கிறோம். நெருக்கங்கள் எல்லாம் தேவனை நெருங்குவதற்காகத்தான். புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும். உலக பாடுகள் என்ன செய்யும்? அது தேவனை கிட்டி சேர்வதற்காக, சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்குவதற்காக ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக மாற்றப்படுகிறேனா? மறுரூபம் என்ற நிலைமைக்கு வருகிறேனா? ரோமர் 12:2 படி நான் மறுரூப அனுபவத்துக்குள் வருகிறேனா? நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? நிச்சயமா இருக்க வேண்டும். எபேசியர் 4:23-24 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆக உலக ஆவிகள் அல்ல. 1 கொரிந்தியர் 2 வாசிக்கப்படும் போது உலக ஆவியை உள்ளவன் தேவனுடைய காரியங்களை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவி, தேவனிடத்திலிருந்து வருகிற தேவ ஆவியை பெற்றவர்கள் தான் தேவனுக்குரிய காரியங்களையும் தேவன் ஆயத்தப்படுத்தின நன்மைகளையும் அறிகிறான். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அக்கறை உள்ளவர். எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறார்? எதற்காக மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாய் ஊற்றப்படுகிறார்? மனு மக்கள் மேல் அக்கறையோடு இருக்கிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்னதான் செய்கிறார்? கவனித்து பாருங்கள். யோவான் 14:26. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் போதிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தைகள் பரிசுத்தாவினால் நமக்காக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறவராய் காணப்படுகிறார். 32ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு போதிக்க வேண்டும். மனம் போன போக்கில, கால் போன போக்கில அல்லது சூழ்நிலைகளால் பின்னப்பட்டு நாம் போகிறவர் அல்ல. அப்படி இருக்கிறதுக்காக நாம் அழைக்கப்படவில்லை. நாம் எபிரேயர் 12 வாசிக்கிறோம், நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவும். அப்ப அந்த பாதை யார் நமக்கு போதிப்பா? அந்த வழியை யார் நமக்கு போதிப்பா? அவர்தான் போதிக்கிறவர். மாத்திரமல்ல, வார்த்தைகளை நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் பேச வேண்டியதை பேசுவோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் வரும், தீங்கு செய்கிறவர்கள் ஆலோசனை சங்கத்தார் முன்பாக நீங்கள் நிறுத்தப்படும் போது ஒன்றும் பயப்பட வேண்டாம், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே.
நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையா இருக்கு. அவர் போதிப்பார், நம்மோடு பேசுவார். அந்த அனுபவத்துக்குள் நாம் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதலா என்ன? ஒரு பெரிய காங்கிரிகேஷன்ல கையை தட்டுவதோ, அந்நிய பாஷை பேசிட்டு கீழே விழுவதோ, திரும்பி போல வழக்கம் போல வாழ்வதோ அல்ல. நான் அவரால் போதிக்கப்பட்டு வழி நடத்தப்படுகிறேனா? என் ஒவ்வொரு செயலும் அவருடைய போதனையா இருக்கிறதா? என்னுடைய ஒவ்வொரு பேச்சும் அவருடைய போதனையா இருக்கிறதா? அவர் நம்மேல் அக்கறை கொண்டு போதிக்கிறார். அவர் நம்மேல் அக்கறை கொண்டு நினைப்பூட்டுகிறார். இதை இந்த நேரத்துல பேசு, இந்த வார்த்தையை எடுத்து பேசு, இந்த வாக்கு தத்தங்களை சொல்லு. அன்பானவர்களே, ராவெல்லாம் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி பகலிலே ஊழியம் செய்யும் பொழுது அவர் பேசிய வார்த்தை ஆவியானவரால் ஏவப்பட்ட ஒரு பேசினார். அவர் பேசின வார்த்தை தலித்தாகுமி, எப்பத்தா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் வல்லமையாய். ஒரே ஒரு வார்த்தை, சிறு பெண்ணே உயிரோடு எழுந்திரு, வாய் திறக்கப்படுவதாக. பாருங்க, இறையாதே மெய்தலாயிரு. அதான் நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், நீ ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சுகமா. நம் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட்டு நான் பேசும் போதும் செயல்படும் போதும் அது தேவத்தரமாய் காணப்படுகிறது. அவர் நம்மேல் அக்கறை உள்ளவர். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:7-8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அன்பானவர்களே, அவர் என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நாம் பாவத்தில் விழும்போது, அநியாயம் செய்யும் போது, அநீதி செய்யும் பொழுது கண்டித்து உணர்த்துவார், உள்ளுக்குள்ள இருந்து பேசுவார். மிகுந்த துயரத்திலே, துன்பத்திலே நொறுக்கப்பட்ட ஒரு சகோதரி இன்றைக்கு காலையில என்னை சந்திக்கும்படி வந்தார்கள். ரட்சிக்கப்பட்டும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனான ஒரு கணவர், மிகுந்த பாவத்துல இருக்கிற ஒரு கணவர். அந்த கணவரால் மிகவும் பாதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வந்தார்கள். என்னை சந்தித்து பேசும் பொழுது சொன்ன வார்த்தை, தூஷணமாய் பேசும்படி பலவிதமான சூழ்நிலைகள் வரும். அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் எனக்குள்ளிருந்து கண்டித்து உணர்த்துவார், ஏ இந்த வார்த்தையை நீ பேசாதே, இந்த காரியத்தை நீ செய்யாதே. பாருங்கள், மிகுந்த கடினமான சூழ்நிலை, நொறுக்கப்படுகிற வேதனை நிறைந்த சூழ்நிலை. அந்த துன்பத்தின் பாதையிலும் வாய் ஞானத்தை பேசும், விவேகமான வார்த்தை, நிதானமான வார்த்தை பேசும்படி ஆவியானவர் செய்யும். பாவம் செய்யும் பொழுது கண்டித்து உணர்த்துகிறார். யோசேப்பு சொல்லுகிறார், அந்த தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? உள்ள கண்டித்து உணர்த்தும் பொழுது அதை விட்டு விலக முடியுது. செய்யாதே, இந்த இடத்திற்கு போகாதே, கண்டித்து உணர்த்துவார். இதை பேசாதே, கண்டித்து உணர்த்துவார். நீ செய்யறது அநியாயம், கண்டித்து உணர்த்துவார். பாருங்கள், அனனியா சப்பீரா எப்படியாய் அவர்கள் வஞ்சனை செய்தார்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல. இன்னைக்கு எத்தனை திருச்சபை பிள்ளைகள் உண்மையா இருக்கிறார்கள் கொடுக்கிற விஷயத்துல. இருதயத்தை அந்த நேரத்துல கடினமாக்கி கொள்ளுகிறார். கொடுக்கிற விஷயத்துல அநேகர் உண்மையா இருக்கிறது இல்லை. அனனியா சப்பீரால் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் திருச்சபையில காணப்படுகிறது. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் ஐயோ என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கிறார்கள், ஆனால்
அதை தான் நிறைவேற்றுகிறது இல்லை. இதெல்லாம் ஏன்? ஆவியானவர் உள்ளே இருந்து கண்டித்து உணர்த்துவார். ஓ, சுவிசேஷம் அறிவி, சுவிசேஷம் சொல்லு. நான் பலமுறை இந்த அனுபவத்திலே வந்திருக்கிறேன். இதை பேசும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஆலயத்துக்கு வந்த ஒரு வாலிப தம்பி கொடிய பாவத்து நிமித்தம் அடிமைப்பட்டு இனி நான் வாழக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி தற்கொலை என்றதான ஒரு முடிவுக்கு வந்து தற்கொலை செய்கிற அந்த நொடி பொழுதுல போன், அவனுக்கு செல்போன் மூலமாக நான் தொடர்பு கொள்ளுகிறேன். செல்போனை பார்த்த உடனே தற்கொலை செய்கிற அந்த முடிவை விட்டுவிட்டான். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து போதிக்குவார், நினைப்பூட்டுகிறார், மாத்திரமல்ல கண்டித்துணர்த்துவார். நீ செய்யாதே, நாருக்கு உடனே நீ போன் பண்ணு, நாருக்கு உடனே ஜெபம் பண்ணு, இந்த இன்னாருக்கு நீ உணர்த்து, இது தவறு என்று உணர்த்து. திருச்சபையில் அநேக வாலிபர்கள் என்னிடத்துல சாட்சியா சொல்லியிருக்கிறார், நான் தவறு செய்ய எத்தனிக்கும் பொழுது உங்க போன் வரும், பாவம் செய்ய நான் போகும் பொழுது எப்படித்தான் நீங்க பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல, கரெக்டா உங்க போன் வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துகிறவர். மாத்திரமல்ல, அவர் பரிந்து பேசுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கிறேன். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பாருங்கள், ஆவியானவர் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டார்? நம்மில் அக்கறை உள்ளவராக, நமக்கு உதவி செய்கிறவராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவரால் ஏவப்பட்டு நாம் வாழ்க்கை நடத்துகிறோமோ அப்பொழுது அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம், புத்திரர்களாய் இருக்கிறோம், அவருக்கு பிரியமானதை செய்கிறோம், இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம், பாவத்தை ஜெயிக்கிறோம், பூமியிலே நமக்கான ஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறோம். பரலோக ராஜ்யம் எனக்கான ஸ்தானத்தை வைத்திருக்கும் பொழுது அதை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். பாருங்கள், சில நேரங்களிலே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியும் அந்நிய பாஷை. மீண்டும் நான் உங்களுக்கு இதை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் தினந்தோறும் வேண்டும். தினந்தோறும் எப்படி நாம் வெஹிக்கிளுக்கு ஃபியல் நிரப்பப்படுகிறோமோ, எப்படி நாம் சிலிண்டர்ல கேஸ் ஃபில் பண்றோமோ, அதே போல இந்த ஆத்துமாவுக்கு தேவனுடைய ஆவி நிரப்பப்படுதல் தேவை.